எம்ஜிஆர் அவர்களுக்கு எப்படி ஜெயலலிதா அம்மையாரோ அதே மாதிரிதான் விஜய் அவர்களுக்கும் த்ரிஷா. இப்போ விஜய ரசிக்கிறதுக்கு 1000 பேர் இருக்கிறாங்க, எக்கச்சக்க பேர் இருக்கிறாங்க. ஆனா அவரை காக்குறதுக்கு நீங்க ஒருத்தர் தான் இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி த்ரிஷாவை கட்சிக்கு அழைக்கிற மாதிரியான போஸ்டர்கள் வந்து சென்னை வடபழனி பக்கத்துல வந்து ஒட்டப்பட்டிருக்கு. இதுதான் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. ஏற்கனவே இப்ப சமூக வலைதளங்களை திறந்தாலே த்ரிஷா அரசியலுக்கு வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படின்ற கேள்விதான் விவாதமா எழுந்துகிட்டு இருக்கு. அதே நேரத்துல த்ரிஷா, விஜய் இவர்களை பத்தின பேச்சுக்கள் வந்து அதிகமா சமூக வலைதளங்கள்ல பேசப்பட்டுட்டு வருது. இப்போ தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பரபரப்பா மாறி இருக்கு. ஏன்னா முதன்முறையா கட்சி தொடங்கின விஜய் அவர்கள் வந்து வின் பண்ணி இன்னைக்கு தமிழ்நாட்டோட முதலமைச்சரா பதவி வகிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. இதுக்கு இடையில இப்போ த்ரிஷா அவர்கள் அரசியலுக்கு வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படிங்கிறது தான் கேள்வி. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய நடிப்புல நிறைய திரைப்படங்கள் வந்திருக்கு. அதுல த்ரிஷா அவர்களுமே ஜோடி சேர்ந்து நிறைய திரைப்படங்களை கொடுத்திருக்காங்க. குறிப்பா வெற்றி படங்களை கொடுத்திருக்காங்க. இதுல கில்லி, குருவி, திருப்பாச்சி, லியோ அப்படின்னு எக்கச்சக்க படங்கள், ஆதி முதற்கொண்டு நிறைய படங்கள் விஜய் அவர்கள் கூட த்ரிஷா அவர்கள் ஜோடி சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இந்த படங்கள் எல்லாமே ஹிட் படங்களா அமைஞ்சிருக்கு. இவங்களுக்கான ஜோடிக்குமே தனி ரசிகர்கள் பட்டாளமே இருக்கிறாங்க. ஏன்னா இவங்க சேர்ந்து நடிச்ச படங்கள்ல வரக்கூடிய பாடல்கள் எல்லாருக்குமே ஒரு பிடிச்சமான பாடல்களா இருந்துச்சு. ஆரம்பத்துல விஜய், த்ரிஷா இவர்களுடைய ஜோடிகளை வந்து எல்லாருமே ரசிச்சாங்க. அதாவது அந்த டைம்ல கில்லி திரைப்படம், குருவி, அதுக்கப்புறமா ஆதி, திருப்பாச்சி இந்த மாதிரி படங்கள் வெளியான டைம்ல எல்லாருமே இவங்களோட ஜோடி பொருத்தம் நல்லா இருக்கு, ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு இவங்க வந்து பக்காவா நல்லா இருக்காங்க, அழகா இருக்குது, ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ற மாதிரி எல்லாருமே ரசிச்சு வர்ணிச்சு பார்த்தாங்க. ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர் வந்து விஜய், த்ரிஷா இவங்களோட ஜோடி நல்லாவே இல்லை அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இப்படி சினிமாவில் உச்சத்துல இருந்த நடிகர் விஜய் வந்து நான் வந்து அரசியலுக்கு வர போறேன், இதுக்கப்புறமா நான் படங்கள் நடிக்க போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. சொல்லி ஜனநாயகன் திரைப்படத்தை தான் கடைசியா நடிச்சு முடிச்சிருந்தாரு. ஆனா அந்த திரைப்படம் இன்னைக்கு வரைக்குமே தியேட்டர்கள்ல ரிலீஸ் ஆகல. ஆனா இந்த படத்தை வந்து லீக் பண்ணிட்டாங்க. இந்த விவகாரம் தொடர்பா நிறைய பேரை கைது பண்ணி விசாரணை நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த எடிட்டர் டீம்ல இருக்கவங்க தான் லீக் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுச்சு. இப்போ ஒரு சில பேரை கைது பண்ணி இது தொடர்பான விசாரணையுமே நடந்துகிட்டு இருக்குது. ஒரு கட்டத்துல இந்த படம் வந்து அரசியல் ரீதியான படம் அப்படிங்கிறதுனாலதான் எல்லாருமே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இதுக்கு காரணமே பாஜக அரசு தான் அப்படின்ற குற்றச்சாட்டு நிறையவே முன்வைக்கப்பட்டுச்சு. அப்படி இருந்துமே விஜய் அவர்கள் வந்து வின் பண்ணிட்டாரு. இதனால இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு இன்னுமே அதிகமா தான் இருக்குது. ஏன்னா இந்த படத்துல விஜய் அவர்கள் வந்து முழுக்க முழுக்க அரசியல் தான் சொல்லியிருக்காரு. நான் எதுக்காக இப்ப அரசியலுக்கு வந்திருக்கேன், மக்களுக்கு என்னது செய்ய போறேன் அப்படிங்கிறத அந்த படம் வாயிலாவே மக்களுக்கு புரிய வச்சுடுவாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதையா இருக்கும்னு எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதனால இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத பாக்குறதுக்காக ஆவலா இருந்துட்டு இருக்காங்க. மேபி ஜூன் அல்லது ஜூலைல வெளியாகலாம் அப்படின்ற மாதிரியான தகவல் கூட இப்ப வெளியாகிட்டு இருக்கு. ஸோ இது தொடர்பாக நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பார்த்துட்டோம். இப்போ த்ரிஷா அவர்களை பத்தின பேச்சுக்கள் வந்து சமூக வலைதளங்கள் அதிகமா இருக்கதா செய்யுது. அதுக்கு காரணம் விஜய் அவர்கள் கூட சேர்ந்து அவங்க நிறைய நிகழ்ச்சிகள்ல போய் கலந்துக்கிறது. ஏன்னா விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா திடீர்னு விவாகரத்து மனு தாக்கல் பண்ண நேரத்துல இருந்து த்ரிஷா பத்தின பேச்சுகள் அதிகமா இருக்குது. ஏன்னா இவங்களோட குடும்பத்தை பிரிச்சதே காரணம் த்ரிஷா மட்டும்தான். அதாவது விஜய், சங்கீதா இவர்களுடைய விவாகரத்துக்கு முக்கிய காரணமே த்ரிஷா தான் அப்படின்ற குற்றச்சாட்டு பரவலா முன்வைக்கப்பட்டுட்டு வருது. இப்போ இப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்கக்கூடிய நேரத்திலையுமே முதலமைச்சர் விஜய் அவர்கள் த்ரிஷா கூட சேர்ந்து நிறைய நிகழ்ச்சிகளுக்கு போனாங்க. அதே மாதிரி முதலமைச்சர் அவர்களுடைய பதவியேற்பு விழாவுக்கு த்ரிஷா அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டுச்சு. சோ இதெல்லாம் வச்சு எல்லாருமே கொஞ்சம் ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருந்தாங்க. எதுக்காக விஜய் அவர்கள் பின்னாடி த்ரிஷா போறாங்க, தேவையில்லாம இவங்க தான் அண்ணனோட பேரை கெடுக்கிறாங்க இப்படின்ற மாதிரியான தகவல்கள் வந்து அதிகமா கோபங்கள், கண்டனங்கள், கமெண்ட்ஸ்கள் வந்து வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் இப்படி போய்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா த்ரிஷா அரசியலுக்கு வருவாங்க, திருச்சி கிழக்குல நிப்பாங்கப்பா. ஏன்னா திருச்சி கிழக்குல வந்து விஜய் அவர்கள் ராஜினாமா பண்ணிட்டாரு. ஸோ அதனால அங்க இடைத்தேர்தல் வரப்போகுது. அங்க த்ரிஷா அவர்கள் நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரியும் தகவல் வந்துச்சு. அதே மாதிரி துணை முதலமைச்சர் பதவி த்ரிஷா அவர்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் இருக்கு அப்படின்ற மாதிரியுமே தகவல்கள் வந்து நிறைய வந்துகிட்டே இருந்துச்சு. இதுக்கு இடையில பாத்தீங்க அப்படின்னா எம்ஜிஆர் அவர்களுக்கு எப்படி ஜெயலலிதா அம்மையாரோ அதே மாதிரிதான் விஜய் அவர்களுக்கு வந்து த்ரிஷா அவர்கள் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரியான கமெண்ட்டுகளுமே நிறைய வந்துகிட்டு இருந்துச்சு. அதே நேரத்துல ஜெயலலிதா அம்மையார் மாதிரி த்ரிஷா அவர்களை வந்து எடிட் பண்ணி வீடியோக்களையும் வெளியிட்டு போட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா
இப்போ இதுக்கும் ஒரு படி மேல போய் த்ரிஷா அவர்களை அரசியலுக்கு அழைக்கக்கூடிய விதமா சென்னை வடபழனியில போஸ்டர்கள் வந்து ஒட்டி இருக்காங்க. இதுதான் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. அந்த போஸ்டர்ல என்ன ஒட்டி இருக்காங்கன்னா, எம்ஜிஆர் அவர்களுக்கு ஜெயலலிதா, விஜய் அவர்களுக்கு த்ரிஷா அப்படின்ற வாசகங்கள் இடம்பெற்றிருக்கு. இதுல விஜய் அவர்களை ரசிக்கிறதுக்கு கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. அவரை பார்த்து கொள்றதுக்கும் காக்குறதுக்கும் நீங்க தான் தேவை அப்படின்ற மாதிரியான வாசகங்கள் வந்து இடம்பெற்றிருக்கு. ஏன்னா எம்ஜிஆர் அவர்களுக்கு ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் எப்படி பக்கபலமா இருந்து கட்சியை வழி நடத்தினாங்களோ அதே மாதிரி விஜய் அவர்களுக்குமே த்ரிஷா அவர்கள் வந்து பக்கபலமா இருந்து கட்சியை வழி நடத்துவாங்க அப்படின்ற மாதிரியான வாசகம் தான் அதுல இருக்கு. அது மாதிரியான வரலாறு மீண்டுமே எழுதப்படுது அப்படின்ற மாதிரியான இதுதான் இருக்குது. இதுதான் அதுக்கான பொருளா இருக்குது. இது மட்டும் இல்லாம தலைவரை ரசிக்கிறதுக்கு பல பேர் இருக்காங்க. அவரை வந்து உயிரா காக்குறதுக்கு ஒருத்தர் வேணும். அதுக்கு நீங்க வாங்க. அது மட்டும் இல்லாம எங்களோட தலைமையையும் தலைவரையும் காக்குறதுக்கு கழக பணியாற்றுறதுக்கு நீங்க வாங்க வாங்க அப்படின்னு அன்போடு அழைக்கிறோம் அப்படின்ற மாதிரியான அந்த வாக்கியங்கள் எல்லாமே அந்த போஸ்டர்ல இருக்குது. ஸோ இது வந்து எதுக்காக இப்ப வந்து அரசியலுக்கு அவங்க வர போறாங்க அப்படின்றத மறைமுகமா வெளிப்படுத்துறதுக்கான ஒரு வெளிப்பாடா, இல்லைன்னா வந்து உண்மையாவே த்ரிஷாவை வந்து இவங்க அழைக்கிறாங்க அப்படின்றதுக்கான வெளிப்பாடா அப்படிங்கிறது தெரியல. ஏற்கனவே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேட்டியில த்ரிஷா சொல்லியிருந்தாங்க, எனக்கு வந்து சிஎம் ஆகணும்னு ஆசை இருக்கு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கலாம். அப்போ அந்த டைம்ல தான் அவங்க சினிமாவுக்கு வந்து கொஞ்சம் பீக்ல இருந்த டைம்ல இன்டர்வியூ கொடுத்திருந்தாங்க. நீங்க வேணா பாருங்க, நான் அரசியலுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு, எனக்கு வந்து சிஎம் ஆகணும்னு ஆசை இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க. ஸோ இது வந்து இப்போ ரீசெண்ட் டேஸ்ல கொஞ்சம் நாளைக்கு முன்னாடிலாம் ரொம்பவே வைரலாச்சு. ஏன்னா த்ரிஷா வச்சு இந்த வதந்திகள் வந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்துல இந்த வீடியோ ரொம்பவே வைரலாச்சு. அதனால எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, த்ரிஷா வந்து அரசியலுக்கு வர போறாங்க போல, அதனாலதான் இந்த மாதிரி முன்னாடியே சொல்லியிருக்காங்க. இப்போ விஜயவர்கள் வேற ஆட்சி அமைச்சிட்டாரு, அதனால கண்டிப்பா த்ரிஷா அரசியலுக்கு வந்துருவாங்கப்பா அப்படின்ற மாதிரியான தகவல்களுமே வதந்திகளுமே நிறைய வந்துட்டு இருந்துச்சு. இப்போ பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விதத்துல இந்த மாதிரியான போஸ்டர் வந்து ஒட்டப்பட்டிருக்கு. அதுவும் எம்ஜிஆர் அவர்கள் வந்து அந்த எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அம்மையார் 2 பேரும் சேர்ந்து எப்படி அந்த செங்கோலை பிடிச்சிட்டு இருப்பாங்களோ அதே மாதிரி விஜய் அவர்களும் த்ரிஷா அவர்களும் சேர்த்து அந்த செங்கோலை பிடிச்சிட்டு இருக்க மாதிரியான போஸ்டர்ல வந்து இடம் பிடிச்சிருக்காங்க. ஒரு சைடு வந்து ஜெயலலிதா அம்மையார் அப்புறம் வந்து எம்ஜிஆர் அவர்கள் இருக்கிறாங்க, இன்னொரு சைடு வந்து விஜய் அவர்கள் அண்ட் த்ரிஷா அவர்கள் 2 பேரும் இருக்கிறாங்க. இப்படியான போஸ்டர் ஒட்டி 2 பேருக்கும் கம்பேர் பண்ணி வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது எங்க போய் முடிய போகுது அப்படிங்கிறது தெரியல. உண்மையாவே த்ரிஷா வந்து அரசியலுக்கு வர போறாங்களா, இல்லைன்னா இது வெறும் வதந்தியா அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள்ல வந்து தெரிய வந்துடும். இப்ப ஏற்கனவே த்ரிஷா மேல வந்து நிறைய பேர் வந்து கொஞ்சம் கோபத்திலையும் கொந்தளிப்பிலையும் இருக்கிறாங்க. அதுக்கு வந்து காரணம் விஜய் அண்ணாவோட பேர் கெடுறதுக்கு காரணமே த்ரிஷா அவர்கள் தான் அப்படின்ற மாதிரியான டாக் வந்து அதிகமா போய்கிட்டு இருக்கு. ஏன்னா நிறைய நிகழ்ச்சிகளுக்கு வந்து 2 பேருமே சேர்ந்து போறது நிறைய பேருக்கு பிடிக்கல. குறிப்பா விஜய் அவர்களோட ரசிகர்களுக்குமே பிடிக்கல. சோ இந்த நேரத்துல இப்ப மறுபடியுமே இந்த மாதிரியான போஸ்டர் ஒட்டியிருப்பது சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கு. அரசியல் களத்திலையுமே கொஞ்சம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டுமே இல்லாம இப்படி ஒட்டியிருக்காங்கல்ல, எம்ஜிஆர் அவர்களுக்கு எப்படி ஜெயலலிதா அம்மையாரோ அதே மாதிரிதான் விஜய் அவர்களுக்குமே த்ரிஷா அப்படின்ற போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களையுமே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.